தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தற்போது கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். வார விடுமுறையொட்டி கடலில் புனித நீராடி சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வார விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முத்துமோகன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துமோகன், சொல்லுங்க, தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்கும் நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளா எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்பட்டிருக்கா? வணக்கம் உமா. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற சுப்பிரமணிய சாமி திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு இந்த வார விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளனர். சுமார் 4 மணி நேரமாக வரிசையில் நின்றபடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் உலக புகழ் பெற்றதாகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக புகழ் பெற்றது. மேலும் குருஸ்தலமாக கருதப்படும் இந்த முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் மற்றும் வார விடுமுறை தினங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குடும்பத்தோடு வந்த பக்தர்கள் மற்றும் சபரிமலை சீசன் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்துள்ளனர். இவர்கள் கடலில் புனித நீராடி சுவாமியை தரிசனம் செய்ய வரிசையில் நின்று வருகின்றனர். இன்று வார ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு முதலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை சுமார் 4 மணி நேரம் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்செந்தூர் கடல் பகுதியில் மற்றும் கோவில் வளாக பகுதி மற்றும் கோவில் சுற்றுவட்ட பகுதி, நாணிக்கிணறு ஆகிய பகுதியில் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மேலும் கடல் அரிப்பு காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் குளிக்கும் பகுதியில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதை உடனடியாக கோவில் நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.